மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. நாம் தமிழருக்கு கிட்டத்தட்ட இறுதி ஊர்வலம் நடந்தோம். ஈமச்சடங்கை எங்க வைக்கிறான்னு தெரியல. சீமா பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்ல. அவர் பேசியதை பேசுறாங்கிறாரு. இப்ப எதுக்கடா பேசுறேன்னு கேக்குறான். ஆரிய மொழி குடும்பத்திற்கு எதிர் திசையில் நிற்கிற மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பம். அதான் ஆரியத்தை எதிர்க்கிறதுக்காக இப்படி ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு சாகிறது வரைக்கும் இருப்போம். செத்து போன திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. நீ என்ன செய்ய போற? மயிரப்படுங்க பெரிய ஆர்வம் காட்டிய பாபுஜி கஜீவன் ராம் எழுந்து நின்று சொன்னார், அண்ணா, I am a Dravidian from பீகார். இந்த நாய்க்கு தெரியுமா? இந்த புறம்போக்கு ராஸ்கலுக்கு இந்த வரலாறு தெரியுமா? பேசுனது பார்லிமெண்ட்ல. மரித்தது பெரியார் இல்ல, மாபெரும் தமிழர் வாழ்க்கை அப்படின்னு பாடுனவங்க கண்ணதாசன். நக்கி பிழைக்கிற இந்த ராய்க்கு இது தெரியுமா? விஸ்வநாத் பிரதாப் சிங் ராஜபுத்திர குடும்பத்து பிள்ளை என்னை பெரியார் இயக்குகிறான்னு நாடாளுமன்றத்தில் சொன்னவன். இந்த பிச்சைக்கார நாய்க்கு இதெல்லாம் தெரியாது. பெரியார அண்ணாவும் கலைஞரும் எதிர்த்து பேசினாங்க. அதை விடவா நான் அதிகமா பேசிட்டேன்னு கேட்கிறேன். அதான் இந்த பையலுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னீங்க. தரித்திரம். எதுக்குன்னா ஏன் அதுல இருந்து வெளில வராரு? ஆட்சிக்கு வரணுமா வராண்டாமான்னு ஓட்டெடுப்பு எங்க நடந்தது? இந்த மாதிரி சந்து முறையில் நின்று சிந்து பாடலடா. 2024 இவனுக்கு பாட ரெடியா இருக்கு. அதுல போய் படுத்துக்கிடணும், அவ்வளவுதான். 2026 மிகப்பெரிய நெருக்கடியா இருக்கும்ங்கறாங்க. ஒரு மயிரும் கிடையாது. தமிழ் ஈழம் சப்போர்ட்டர்ஸ் ஆர்கனைசேஷன் நடத்தினது கலைஞர். 1960 தமிழ் ஈழத்திற்காக தீர்மானம் போடுறது திமுக. ஈழச்சிக்கல் பிரச்சனையாகும் பொழுது தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தவர் கலைஞரும் பேராசிரியரும். நீ யாருல? உலக வரலாற்றில் அவனுக்கு நிகரான வீரன் கிடையாது. நீ அவரையே எனக்கு ஆமக்கறி. அவனை செஃப்பா பிரபாகரன். அவனுக்கு மோடியை கண்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு போக்கும். உனக்கு இப்பவுமே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி அனுப்புறேன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க பேச்சாளர், எழுத்தாளர், சிந்தனையாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக 1,15,000 ஓட்டில் ஜெயிக்கும். நாம் தமிழருக்கு கிட்டத்தட்ட இறுதி ஊர்வலம் நடந்தோம். ஈமச்சடங்கை எங்க வைக்கிறான்னு தெரியல. சீமா ஓட்டு அதிகமாக வாங்குவாங்கன்னு சொல்றாங்களே. கடந்த இடைத்தேர்தலில் வாங்கின வாக்குகளை விட இந்த இடைத்தேர்தலில் கூடுதலாக வாக்குகள். ஆமா, அண்ணா திமுக ஓட்டு போகலாம், பிஜேபி ஓட்டு போகலாம், கூட வாங்கலாம். அதனால என்ன செய்வாங்க? அது வெற்றி தானே. அது என்ன வெற்றி? அதிமுக பாஜக நிக்கலங்கிறதெல்லாம் விட்டுருங்க, அது வேற. நாம் தமிழருக்கான வாக்கு அதில் விடும். நாம் தமிழர் கட்சிக்கு இன்னைக்கு எங்களை எதிர்த்து நிற்கிறது அவன் மட்டும்தான். ஏற்கனவே செல்வாக்கான கட்சி அதிமுக. அவன் திமுக மேலே வெறுப்பு இருந்தால் அது நாம் தமிழருக்கு போட்டால் ஆச்சரியப்படுவதில்லை. அது தேர்தல் முடிவு பார்த்தா தெரிஞ்சிடும். நீங்கள் நேர்காணல் கடைசியாக கொடுத்ததுக்கு அப்புறம் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் நிறையா கலந்துக்கிட்டாரு சீமான். பெரியார் குறித்து கடுமையாக பேசியிருக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? அவனுக்கு அஸ்தவனமாகிற நேரம் வந்து விட்டதுன்னு கருதுகிறேன். பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை. நான் கேட்குறது, இந்த நேரத்தில் நீ பெரியாரை ஏன் விமர்சிக்கிற? ஏன் விமர்சிக்க கூடாதுன்னு கேட்குறாங்க. எது இப்படி? அவர் காலம் சென்ற தலைவர். பெரியார் பேசியதை தான் பேசுறாங்க. என்னத்தை பேசினார்? அவர் பேசியதை பேசுறேங்கிறாரு. இப்ப எதுக்கடா பேசுறேன்னு கேட்கிறேன். ஏன் பேசக்கூடாதுங்கிறாங்க அவங்க. வேற எதுக்கு பேசுற நீ? அதுக்கு தேவை என்ன வந்ததுன்னு கேட்கிறேன். அப்போ உனக்கு அஜெண்டா கொடுத்துருக்கான் பிஜேபி. என்னது? பெரியார பேசுன்னு. கருத்தியல் ரீதியாக எங்களுக்கும் பிஜேபிக்கும் தான் மோதல். நீ இதுல எதுக்கு இடையில வர்ற? எவ்வளவு ரூபா வாங்கின? நக்கி பிழைக்கணும்னு முடிவெடுத்துட்ட, நத்தி பிழைப்பதுன்னு முடிவெடுத்துட்ட. எதுக்கு பெரியார பேசுற நீ? திராவிடம்னு ஒண்ணு இல்லைங்கிறாரு. அது இல்லைன்னு சொல்லுக்கு நீ யாரு? திராவிடங்கிற சொல்லே கிடையாது. திராவிடம் இவங்களா கட்டமைச்சுக்கிட்டு சும்மா ஏமாத்துறாங்க. அது இத்தனை வருஷமா எங்களை ஏமாத்திட்டீங்கன்னு சுவாமி விவேகானந்தர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை சந்திக்கிறார். நீங்க யாருன்னு கேட்டார். மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை நான் திராவிட கோத்திரம்னார். பஜகோவிந்தம் எழுதியவர், லலிதா சகசரநாமம் எழுதியவர், சுப்ரணபுஜங்கம் எழுதியவர், காலடியில் பிறந்தவர், இந்தியா முழுவதையும் கால்களால் அளந்தவர், ஆதிசங்கர பகவத் பாதர் திருஞான சம்பந்த பெருமானை திராவிட சிசுன்னு சொல்றார். இந்தியாவினுடைய தேசிய கீதத்தில் தெக்கணமும் அதர் சிறந்த திராவிடங்கள் திருநாடும்னு
ரவீந்திரநாத் டாகூர் பாடுகிறார். ஜான் மார்ஷல் என்கிற ஆய்வாளர் 100 ஆண்டுகளுக்கு முன்பே சிந்துவெளி நதிக்கரை சிந்துவெளியில் இருந்த நாகரிகம் திராவிட நாகரிகம் என்று உறுதி செய்திருக்கிறார். தேவனைய பாவாணர் இதை குறித்து விரிவாக எழுதியிருக்கிறார். உனக்கு இதெல்லாம் படிக்க தெரியாது. உனக்கு அறிவார் இந்த தளத்தில் எங்க தயார் இல்ல. இப்படிலாம் சொல்லி ஏமாத்துறாங்கன்னு சொல்றாரு. மலையாளின்னு சொல்றான், தெலுங்குன்னு சொல்றான், ஆமா கன்னடம் சொல்றான், தமிழன் தான். அதே திராவிடன் சொல்றீங்க கேட்கிறேன். இந்தோ ஆரிய மொழி குடும்பத்திற்கு எதிர் திசையில் நிற்கிற மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பம். ஆரியத்தை எதிர்க்கிறதுக்காக இப்படி ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு எதுக்குத்தான் சாகிறது வரைக்கும் இருப்போம். நீ ஜவஹர்லால் நேருடைய கிளிம்சஸ் ஆஃப் தி வேர்ல்ட் ஹிஸ்டரி படிச்சிருக்கியா? தி டிஸ்கவரி ஆஃப் தி இந்தியா படிச்சிருக்கியா? நடைபெற்று கொண்டிருக்கிற யுத்தம் திராவிட ஆரிய யுத்தம்னு நேருவே எழுதி இருக்கிறார். செத்து போன திராவிடம் சித்தாந்தம் அதை ஒழிச்சு இருக்கு. நீ என்ன செய்ய போற? மயிரப்படுங்க போறியா? அது செத்து போச்சுங்கிறாரு. ஓல்ட் அம்பாசிடர் பிரேக் பிடிக்காது, காயலங்கடைக்கு போன வண்டி திராவிடம் அப்படிங்கிறாரு. அது இப்ப ஈரோட்ல தெரிஞ்சிடும்ல. 13 இடைத்தேர்தல நாங்க ஜெயிக்கிறோம்ங்க. 11 தேர்தல்ல 1967 ஆட்சி வந்து இன்னைக்கு ஆட்சியில் இருக்கோம்ங்க. இந்தியாவினுடைய 3வது பெரிய கட்சியாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றோம்ங்க. ஜவஹர்லால் இந்திரா காந்திக்கு முன்னால, பாபுஜி கஜீவன் ராமுக்கு முன்னால, ஒய்பி சவானுக்கு முன்னால, அரசியல் நிர்ணய சபையில் அங்க வகித்தவர்களுக்கு முன்னால, வி.கே. கிருஷ்ணமேனனுக்கு முன்னால நாடாளுமன்றத்தில் நின்று கொண்டு ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக், நான் திராவிட பாரம்பரிய களஞ்சியத்தில் இருந்து வந்திருக்கிறேன். ஐ ஆம் proud to call myself a Dravidian. என்னை ஒரு திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகிறேன்னு பேசினது யாரு தெரியுமா? அறிஞர் அண்ணா. அண்ணா பேசி முடிச்ச 39 ஆண்டு காலம் பாராளுமன்றத்தில் படிக்கட்டில் நின்று அன்னை இந்திராவின் மறைவிற்கு பிறகு இந்தியாவுடைய பிரதமர் ஆசனத்தை அலங்கரிக்க பிறந்தவன் என்று பத்திரிகையாளர்கள் ஆர்வம் காட்டிய பாபுஜி கஜீவன் ராம் எழுந்து நின்று சொன்னார், அண்ணா ஐ ஆம் a Dravidian from பீகார். இந்த நாய்க்கு தெரியுமா? இந்த புறம்போக்கு ராஸ்கலுக்கு இந்த வரலாறு தெரியுமா? பேசுனது பார்லிமெண்ட்ல. நீ திராவிடத்தை என்ன செய்வ? நீ திராவிடம் சொல்லிட்டு பெரியார தூக்கி பிடிக்கிறாங்க. பெரியார் யாருங்கிறாரு? பெரியார் தான் சரித்த பெரியார் அழுகி போன வெங்காயம். பெரியார் மறைந்த பொழுது பெரியாருக்கு எதிர் திசையில் நின்று சிந்தித்த கண்ணதாசன் சொன்னான், சரித்திரம் மறைந்த செய்தி, தலைவனின் மரண செய்தி, விரித்ததோர் புத்தகத்தின் வீழ்ச்சியை கூறும் செய்தி, நரித்தனம் கலங்க செய்த நாயகன் மரண செய்தி, மரித்தது பெரியார் அல்ல மாபெரும் தமிழர் வாழ்க்கை அப்படின்னு பாடுனவன் கண்ணதாசன். நக்கி பிழைக்கிற இந்த ராக்கி இது தெரியுமா? பெரியார் ஒரு வெங்காயம், அது அழுகுனது வெங்காயம், ஊசி போனது வெங்காயம், அது அதை வச்சு சாம்பாரும் வைக்க முடியாது, போட்டா விளையாதுங்கிறாரு. கேளுங்க, இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் முதலாக திருத்தப்பட்ட பொழுது நாடாளுமன்றத்தில் நேரு சொன்னார், நான் திருத்தவில்லை, என்னை திருத்த வைத்தவர் தமிழ்நாட்டில் இருக்கிற தந்தை பெரியார்னார். மண்டல் கமிஷன் பரிந்துரையை நடைமுறைக்கு கொண்டு வந்து ஆட்சியை கவிழ்ந்த விஸ்வநாத் பிரதாப் சிங், ராஜபுத்தர் குடும்பத்து பிள்ளை, மண்டல் கமிஷன் பரிந்துரையை நான் இன்றைக்கு நிறைவேற்றப் போகிறேன் என்றால் என்னை பெரியார் இயக்குகிறான்னு நாடாளுமன்றத்தில் சொன்னவன். இந்த பிச்சைக்கார நாய்க்கு இதெல்லாம் தெரியாது. பெரியார அண்ணாவும் கலைஞரும் எதிர்த்து பேசினாங்க, அதை விடவா நான் அதிகமாக பேசிட்டேன்னு கேட்குறேன். அண்ணா பெரியாரை ஒரு நாள் கூட எதிர்த்ததில்லை. அதான் இந்த பையலுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்ன தரித்திரம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கும் பொழுது தலைவர் மாதிரி சொல்லியிருக்காங்க, அதுக்கும் மேடையில் பேசுறாரு. அப்புறம் எதுக்குன்னா ஏன் அதுலேருந்து வெளில வராரு? பெரியாருடைய லட்சியங்களுக்கு சட்ட வடிவம் தரணும்னா கட்சி தொடங்கணும்னு அண்ணா முடிவு எடுத்தார். சும்மா தொடங்கல. 1956 தீரர்கள் கூட்டம் திருச்சி மாநாட்டில் நம்முடைய தன்மான இயக்கத்தினுடைய லட்சியங்கள் சட்ட வடிவம் ஆக வேண்டும் என்றால் ஆட்சிக்கு வர வேண்டும், ஆட்சிக்கு வரணுமா வராண்டாமான்னு ஓட்டெடுப்பு எங்க நடந்தது? அந்த மாதிரி சந்து முறையில் நின்று சிந்து பாடலடா. மாநாட்டிலே வாக்கெடுப்பு நடத்தி திமுக ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று தொண்டர்கள் ஓட்டு போட்டு தேர்தலில் சந்தித்த கட்சி திமுக. இந்த பயலுக்கு தெரியுமா?
பெரியாரை எதிர்த்து, பெரியாருக்கு எதிராக பெரியாரை யாரும் எதிர்க்க முடியாது. எதிர்த்து அவங்க வந்து பேசினாங்க, அதனால தான் அந்த ஆட்சிக்கு வந்தாங்க. அதே போல் இப்போ பெரியாரை எதிர்த்து பேசுகிறார் சீமான். அதனால பெரியார் எதிர்த்து பேசுறதுனால 2026 முதலமைச்சராக வருவார். 2024 இவனுக்கு பாடம் ரெடியா இருக்கும், அதில் போய் படுத்துக்கிடணும், அவ்வளவுதான். 2020 கட்சி இருந்தா தானே தேர்தல். இப்ப கட்சியே இருக்காது சார். இந்த தேர்தல்லையே, இடைத்தேர்தல்லையே களம் எங்களுக்கானது தான். பணத்தை கொண்டாங்க மூடி வச்சதுனால மனசு மாறி ஓட்டு போடுறோம். அப்ப நீயும் வசூலிச்ச பணத்தை கொடு. நீ தான் ஊர்தாரி அறுத்து வச்சிருக்கீங்க, கூட குடுறா. 5 பைசா கொடுக்காம தானே இத்தனை வருஷமா தேர்தலை சந்திக்கிறோம். 5 பைசா வாங்கிட்டு தானே தேர்தலை சந்திச்ச. 2026 மிகப்பெரிய நெருக்கடியா இருக்குங்கிறாங்க. ஒரு மயிருங்க கிடையாது, ஒரு நெருக்கடியும் கிடையாது. திமுக அணி ஸ்ட்ராங்கா இருக்கு, பட்டத்து யானை மாதிரி பவனி வந்துட்டு இருக்கும். நீ அனாதை மாதிரி சாவப்படுற. உனக்கு இறுதி ஊர்லத்துக்கு ஆளு வேணா இப்பவுமே செட் பண்ணி வச்சுக்கோ. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிரபாகரன் அவர் சந்திச்சாரு, புகைப்படம் அதெல்லாம் வந்து இப்போ போலி எடிட்டிங் பண்ணது அப்படின்லாம் செய்திகள் வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் உண்மை. எது சந்திச்சாலும் புகைப்படம் எடுத்துக்கிட்டான். சந்தித்த நிமிடங்கள் வெறும் 5 நிமிடங்கள். பிரபாகரன் எதுவும் கேட்கல. பிரபாகரனுக்கு இப்படி அரசியல் புறம்போக்கு இருக்குன்னு அவருக்கு தெரியாது. அவரை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் திராவிட எதிர்ப்பே வருது அப்படிங்கிறாரு. அது எப்படி வரும் உனக்கு? மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தான் இந்த நாட்டில் விடுதலை போராட்டத்துக்கு நிதி கொடுத்தவர். அவர் திராவிடர் இல்லையா? தமிழ்நாடு முழுக்க டெஸ்ஸோ மாநாடு நடத்தினது கலைஞர். தமிழ் இளம் சப்போர்ட்டர்ஸ் ஆர்கனைசேஷன் நடத்தினது கலைஞர். 1960 தமிழீழத்திற்காக தீர்மானம் போட்டது திமுக. ஈழச்சிக்கல் பிரச்சனையாகும் பொழுது தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தவர் கலைஞரும் பேராசிரியரும். நீ யாருல? நீ ஒரு அனாதை சவம். தம்பி பிரபாகரன் ஒரு படத்தை எடுத்து, அந்த படத்துக்கு ஒரிஜினல் கூட ஒன்றை இல்லை, அவங்கள்ட்ட இருக்கு. உன்னை சுவிஸில் தேடிட்டு இருக்கான். எதுக்கு எதுக்குன்னு போனால தெரியும். போய் பாரு. நீ யார்கிட்டையும் விளையாடி பிரபாகரன்டையும் விளையாட ஆரம்பிச்சிட்டே. நீ உலக வரலாற்றில் அவனுக்கு நிகரான வீரன் கிடையாது. நீ அவரையே எனக்கு ஹாமக்கரி, அவனை செஃப்பா பிரபாகரன். அவனுக்கு ஈரோடு பிரச்சாரத்தில் பேசும்போது பிரபாகரனா பெரியாரா பார்த்துருவோம் தானே சொல்றாரு. அது பிரபாகரனுக்கு எதிரியா அப்ப பெரியாரு? அப்ப இந்த பயலுக்கு அறிவு இருக்கா? பிரபாகரன் உருவாக்கின கரும்புலிகள் யாரு? பெரியார்ட்ட படிச்சது. அவர் பெண்ணுக்கு சம உரிமை கொடுத்தது எதனால? பெரியார்ட்ட படிச்சது. திராவிட இயக்க கருத்தியல் மீது தீராத தாகம் கொண்டவர் தம்பி பிரபாகரன். பிரபாகரன் தனிநாடு கேட்பதற்கு முன்னால தனிநாடு கேட்டவங்க நாங்க. 10 லட்சம் மக்களை கொண்ட லக்சம்பர்க் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது சின்னஞ்சிறிய ஜப்பானும் சீர்கெட்ட பர்மாவும் சிங்கப்பூரும் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது தக்காணபிடமும் தெற்கே 9 சாம்ராஜ்யங்களை வைத்து கட்டியாண்ட நாங்கள் ஏன் நாடு கேட்க கூடாதுன்னு நாடு கேட்டவர்கள் நாங்க. பெரியாரும் திமுகவும் தான் தம்பி பிரபாகரனுக்கே இன்ஸ்பிரேஷன். அதுக்கெல்லாம் வாசிக்கணும், யோசிக்கணும். வாசிக்கவும் தெரியாது, யோசிக்கவும் தெரியாது. நத்தி பிழைக்கிற நாய்களுக்கு வரலாறும் தெரியாது, வாய்ஜாலம் காட்டுறாங்க. ஆகுன்னா இவங்க வந்து பிஜேபி சொல்லி தான் கைக்கூலி அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் தான் பிஜேபி அரசு எதிர்த்து தானே நாங்களும் களமாடிட்டு இருக்கிறோம். என்ன செய்த? மோடியை கண்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு பார்ப்போம். உனக்கு இப்பவுமே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி அனுப்புகிறேன். உனக்கு ஏதாவது ஒன்று வாங்கி அனுப்புகிறேன். நான் ஆமக்கறி வேணாலும் வாங்கி அனுப்புகிறேன். சீமான் பேசுறதுக்கு ஆதாரம் இல்லை, ஆதாரம் இல்லாமல் பேசுகிறார், படிக்காமல் பேசுகிறார்லாம் நீங்கள்லாம் சொல்கிறீங்க. சீமான் பேசுகிறது சரிதான், அதுக்கான ஆதாரம் இருக்குது அப்படின்னு பாஜக மாநில தலைவர் சொல்கிறாரு, ஹெச்ராஜா சொல்கிறாரு. இப்போ புரியுதா இவனு சங்கின்னு? புரியுதாங்க? இவன் சங்கி தான். அவனை விட இவன் தீவிரமான சங்கி விட. கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.